நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இறங்கி வந்த ட்ரம்ப் அரசியலில் அதிசய நிகழ்வு. ஏன் அதிசய நிகழ்வு என்பதை பற்றி விரிவா பேசலாங்க. அதற்கு முன்பாக காசாவை காலி செய்யும் இஸ்ரேல் ஏமன்ல ஏடாகூடமா தாக்குதலை தொடுத்திடுச்சான். ஐநா மன்றமானது கதறுகிறது. காசாவில் இனப்படுகொலை செய்து விட்டதாம் இஸ்ரேல். என்ன இஸ்ரேலை பற்றியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இன்னைக்கு ஹாட் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பற்றியது தான். ஏன்னா காசாவில் பார்த்தீங்கன்னா கடும் தாக்குதலை தொடுத்து இருக்கிறது இஸ்ரேல். எந்த அளவுக்கு அப்படின்ற விஷயத்தையும், ஏன் அந்த அளவுக்கு தாக்குதல் அப்படின்றதையும், ஏமன்ல எதுக்கு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்ற விஷயத்தையும் ரெண்டாவது செய்தியாக பார்க்கலாம். மூன்றாவது ஒரு செய்தி, பாகிஸ்தான் உண்மையை ஒத்துக்கொண்டு இருக்கிறது. நம்ம ட்ரம்ப் அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும், அடா இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய இஸ்கார் தார் அவர்கள் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தினது மூன்றாவது நாடு அல்ல. எங்க நாட்டில் நாங்க போய் இந்தியா கிட்ட கெஞ்சினோம். எங்களுடைய பல்வேறுபட்ட பகுதிகளை இந்தியா தாக்கிடுச்சு, பெருத்த சேதாரம். இதற்கு மேலும் பாகிஸ்தானால் தாங்க முடியாது. அதனால இந்தியா கிட்ட நாங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தினோம், போற நிறுத்திக்கலான்னு சொன்னோம். இந்தியா மும்முனை தாக்குதலை தொடுத்தது. ஒன்று, நீரை ஆயுதமாக பயன்படுத்தியது. ரெண்டாவது, வர்த்தகத்தை ஆயுதமாக பயன்படுத்தி. மூன்றாவது பாத்தீங்கன்னா ராணுவ நடவடிக்கை. இப்படி மும்முனை தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானானது சிதைவடைந்துடும் போல் இருக்குது. அதனால எங்களுக்கு அத்தியாவசியமானது தண்ணியும் வர்த்தகம் தான். அதனால ஆயுத போரை கூட சமாளிச்சுட்டு இருப்போம். நாங்கள் இந்தியா கிட்ட போய் கெஞ்சணும். அது மட்டும் இல்லை, ராணுவ தளங்கள் அவுட்டு, விமான தளங்கள் அவுட்டு, பயங்கரவாத முகாம்கள் அவுட்டு. ஸோ ஏகப்பட்ட சேதாரம் பாகிஸ்தானுக்கு. இந்தியாவுடன் போய் கெஞ்சிருந்த காரணமாக இந்தியா போரை நிறுத்திச்சு. அன்றி மூன்றாவது நாடு தலையீடு இல்லவே இல்லை அப்படின்னு இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், அந்த நாட்டினுடைய துணை பிரதமர் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் ட்ரம்ப் அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும் 72 முறைக்கு மேலாக சொல்லி போட்டார், நான் தான் பாகிஸ்தான் இந்தியா போரையே நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில மூன்றாவது நாடு தலையீடு எப்போதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே கிடையாது. அதனால ஆபரேஷன் சிந்தூர் ஆனது முடிவடையும் அல்ல, அந்த போரை நிறுத்தினது அமெரிக்காவும் இல்லை அப்படின்னு இந்தியா அழுத்தம் திருத்தமாக சொல்லிச்சு. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு தீனி போடும் விதமாக நம்ம ட்ரம்ப் தொடர்ச்சியாக, நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரையே நிறுத்தினேன், நீங்கள் மட்டும் போரை நிறுத்தணும்னு வச்சுங்களேன், வர்த்தகமே பார்க்க மாட்டேன் உங்க 2 பேர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தகத்தை ஆயுதமாக்கினேன். இந்தியா பாகிஸ்தான் அணு ஆயுத போரையே நான் தான் நிறுத்தினேன், உலகத்தை அமைதியான பாதைக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் புருடா விட்டாரு. இந்தியா சொல்றது உண்மைன்னு நம்ம நாட்டில் இருக்கணும் நம்பல, உலக நாட்டில் இருக்கணும் நம்பவே இல்லை. ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தான் ஒத்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் ட்ரம்ப் மத்தியசம் பண்ணலை, போரை நிறுத்தலை அப்படின்னு சொல்றது சாதாரண ஆட்கள் கிடையாது, அரசியல் தலைவர்கள் கிடையாது. அந்த போரை முன்னின்று வழி நடத்தின அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், அந்த நாட்டினுடைய துணை பிரதமர், எவ்வளோ முக்கியமான ஆளு. அவரே சொல்றாரு, இந்தியா பாகிஸ்தான் போரை பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்லாம் நிறுத்தல, நாங்கள் தான் கெஞ்சணும் அப்படின்னு தெளிவாக சொல்லி போட்டாரு. இதற்கு மேலேயும் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன்னு சொல்லுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவார். அவரை திருத்தவே முடியாது. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானுடைய பயங்கரவாதியாக கருதப்படுகின்ற மசூர் அசாத் தலைமை தாங்கக்கூடிய ஜெய்ஷி முகமது பற்றியான ஒரு தகவல் வந்திருக்கிறது. இந்த மசூர் அசாதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கந்தகார் விமான கடத்தலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெய்ஷி முகமதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டாங்க. அதனுடைய தலைவராக இருந்த மசூர் அசாதை பிடிச்சி இந்தியா சிறையில் போட்டுடுச்சு. ஸோ அவனை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக 1C-184 என்ற விமானத்தை கந்தகாருக்கு கடத்திட்டு போயிட்டானுங்க இந்த ஜெய்ஷி முகமதனுடைய பயங்கரவாதிகள். பிறகு அத்வானி இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. மசூர் அசாத்தை வெளியிடுறதா இருந்தால் நாங்கள் விமானத்தை முழுவதுமாக விடுவிக்கிறோம், பணைய கைதிகளை விடுவிக்கிறோம் அப்படின்னு ஒப்பந்தம் பேசப்பட்டது. இது 1999 கந்தகாரில் நம்ம விமானத்தை கடத்தி பிறகு மசூர் அசாத்தை விடுவித்தாங்க இந்த ஜெய்ஷி முகமதனுடைய போராளிகள். அதற்கு பிறகு வெளியே வந்தவன் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியாக இல்லவே இல்லை. வெளியே வந்த உடனே 2000
காஷ்மீர் சட்டப்பேரவை மீது தாக்குதலை தொடுத்தான் இந்த மசூர் அசாத். அது மட்டுமா, 2001 வந்து பாராளுமன்றத்தின் மீதே தாக்குதல் தொடுத்தான். 2016 பத்தான்கோட்டு தாக்குதல், 2019 புல்வாமா தாக்குதல். இப்படி இந்தியாவையே குறிவைத்து பல முக்கியமான இடங்கள்ல இந்த ஜெய்ஷ் இ முகமது ஆனது தாக்குதல் தொடுத்துச்சு. மசூர் அசாத் வந்து சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதான் நம்ம இந்தியாவுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆபரேஷன் சிந்தூரை பயன்படுத்திச்சு இந்தியா. அதன் மூலமாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருந்த ஜமியா மஸ்ஜித் சுபான் அல்லாஸ் என்ற மசூதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தாக்குதல் மூலமாக அழித்தது. ஆனால் மசூத் அசாத் நல்ல வேலையை அங்கிருந்து தப்பிச்சிட்டான். ஆனால் அவனுடைய மனைவி, அவங்க அக்கா கணவர், அவன் புள்ளையுடைய பொண்டாட்டி மற்றும் 5 குழந்தைகள், மொத்தமாக 10 பேரை அந்த மசூதியில் இருந்து இந்தியா மொத்தமாக காலி செய்தது. ஸோ மசூத் அசாதினுடைய வாரிசுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு குஷி தான். ஆனால் மசூத் அசாத் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். ஸோ இதை பாகிஸ்தான் உறுதிப்படுத்தலை. ஆனால் மசூத் அசாத் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தினான். ஆனால் ஜெய்ஷ் இ முகமதுனுடைய போர்ப்படை தளபதி என்று தன்னைத்தானே அறிவித்து கொண்ட பயங்கரவாதி இலியாஸ் காஷ்மீரி அவனை வந்து என்ன சொல்கிறான்னா, நாம் நம்முடைய சித்தாந்தத்தை நிலைபெற செய்வதற்காகவும் நிலப்பரப்பை வந்து பார்த்தீங்கன்னா நாம் பாதுகாப்பதற்காகவும் நாம் கந்தகார், காபூல், டெல்லி இது போன்ற இடங்கள்லாம் வந்து தாக்குதல் தொடுத்தோம். ஆனால் நம்மளால் பாகிஸ்தானில் சர்வே பண்ணவே முடியல. ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நம்மளை மொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டாங்கோ. மசூர் அசாத்தை காப்பாற்ற முடிந்த நம்மளால அவங்களுடைய வாரிசுகளை காப்பாற்ற முடியாமல் போனது பெரும் கஷ்டம். அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அவர் எங்கே காப்பாற்றுது, என்னையே நான் காப்பாற்றிக்க முடியாது போல இருக்குது. ஏன்னா இந்த இலியாஸ் காஷ்மீரி என்ற போர்ப்படை தளபதி என்று பயங்கரவாதிகளுக்கெல்லாம் நான் தான் அப்படின்னு அறிவித்து கொள்ளுகின்ற இந்த இலியாஸ் என்ன சொல்கிறான்னா, என்னை சுற்றி ஏகப்பட்ட இராணுவ வீரர்கள் மாதிரி துப்பாக்கி ஏந்தியவர்கள் இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா, எப்போது வேண்டுமானாலும் இந்தியா என்னை போட்டு தள்ளிடும். நேரடி தாக்குதல் அப்படி இல்லையா, உளவாளிகளை வச்சு எப்போது வேண்டுமானாலும் என்னை போட்டு தள்ளிடுவாங்க. அதனால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தான் இவ்வளோ பேரை ஆயுதம் ஏந்தி அவனை சுற்றி வச்சுட்டு இருக்கானா. ஸோ மொத்தத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக எவ்வளோ பயங்கரவாதி குடும்பங்களும் ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயங்கரவாதியும் இந்தியாவை கண்டு எந்த அளவுக்கு நடுங்கி போயிருக்கிறான் அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இதற்கிடையில் இறங்கி வந்த ட்ரம்ப்பு அரசியலில் அதிசய நிகழ்வு. அமெரிக்காக்காரன் என்றைக்குமே இறங்கி வரவே மாட்டான். ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இறங்கி வந்திருக்கிறாரு. எதுக்காக இறங்கி வந்திருக்கிறாரு, நம்ம ரஷ்யா கிட்டையும் சீனா கிட்டையும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு பிறகு நெருக்கம் காட்டணும். அமெரிக்கா வேண்டாம் என்ற முடிவுக்கு நாம் வந்துட்டோம் என்றே சொல்லணும். உடனடியாக ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் மோடி என்னுடைய நண்பர், வரி தொடர்பாகவும் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாகவும் நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன், காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னார். முதலாக வரியை போட்டதும் அவர் தான். இந்தியா அமெரிக்கா உறவை ஏடாகுடமாக மாற்றினதும் ட்ரம்ப்பு தான். ஆனால் கடைசியில் இந்தியா இறங்கி வரும் அப்படின்னு பார்த்தாங்க. இந்தியா வேற திசை திரும்பிச்சு. ஐயோ இந்தியா விட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சமூக வலைத்தளத்தில் மோடியை பாராட்டி, இந்தியாவை பாராட்டி இறங்கி வந்தது ட்ரம்ப்பு. இப்போதும் பாருங்க, பிரதமர் மோடி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். முதல்ல ட்ரம்ப் அவர்கள் தான் வந்து மோடிக்கு ஃபோனில் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். வரி விதிப்புக்கு பிறகு நம்ம மோடி இடத்துல எத்தனையோ முறை ட்ரை பண்ணாரான் ட்ரம்ப்பு. ஆனால் நம்ம மோடி ஃபோனை எடுத்து பேசவே இல்லை, விட்டார். நாட்டு நலன்தான் முக்கியம், மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம்தான் அப்படின்றது மோடியினுடைய எண்ணம். ஆனால் இப்போ மட்டும் ட்ரம்ப் வாழ்த்து கூறுவதற்காக ஃபோன் பண்ணும்போது ஏன் எடுத்தாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது 2 விஷயங்கள் இருக்குது. ட்ரம்ப்பே வந்து மோடி என்னுடைய ஃப்ரெண்டு, வரி தொடர்பாக வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக நாங்கள் ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், மோடி இடத்துல பேசுவதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. மீண்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விடாப்படியே இருந்தோம்னா அது சரி கிடையாது. அதனால தான் இந்த முறை ஃபோன் பண்ணுகின்ற போது நம்ம மோடி அவர்கள் அந்த ஃபோனை எடுத்திருக்கிறாரு. மோடியை பொறுத்த வரைக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றாரு. அதில் வாழ்த்து தெரிவித்து விட்டு ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மோடி என்னுடைய நண்பர், மகத்தான பணியை செய்துக்கிட்டு இருக்கின்றார். மோடியை பொறுத்த வரைக்கும்
ரஷ்யா உக்ரைன் போற அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதற்கு வாழ்த்து தெரிவித்தாரு, ஆதரவு தெரிவிக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொன்னாரு. அதே மாதிரி மோடி அவர்களும் வந்து ட்ரம்ப் என்னுடைய நண்பர், எனக்கு ஃபோன் பண்ணதுக்கும் எனக்கு வாழ்த்து தெரிவித்ததுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோட இந்தியா அமெரிக்கா உறவை அந்த கூட்டாண்மையை வந்து பார்த்தீங்கன்னா புதிய உச்சத்துக்கு அமெரிக்கா போன்று நானும் கொண்டு செல்வேன் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்கா மற்றும் இந்திய உறவானது அடுத்த கட்டத்தை எட்டும் அப்படின்னு சொன்ன நம்ம மோடி அவர்கள் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு ட்ரம்ப் அவர்கள் முயற்சி பண்றாரு. அந்த முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், அதோட அந்த முயற்சியை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று மோடி அவர்கள் நம்ம ட்ரம்ப் எடுத்த பேசினதை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு இருக்கின்றார். வெறுமனே 2 பேரும் வாழ்த்து மட்டுமா பரிமாறி கொண்டு இருப்பாங்க? நீங்க சொல்லுங்க, வரி பற்றி பேசியிருக்க மாட்டாரா? நீண்ட நாள் கழிச்சு ட்ரம்ப் பேசுறாரு, வர்த்தக ஒப்பந்தம் பற்றி பேச மாட்டாரா? ஆனாலும் மோடி அவர்களுடைய பிறந்த நாள் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே அமெரிக்காவில் இருந்து பிரண்டன் லிஞ்ச் என்றவருடைய தலைமையில் வர்த்தக குழுவானது இந்தியாவுக்கு வந்தாச்சு. அவங்கள நம்முடைய வர்த்தக செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் அகர்வால் அவர்கள் வரவேற்று 2 நாட்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாக ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடந்ததாம். இப்போ பேச்சுவார்த்தை நடக்கல, இந்த 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருக்கிறதாம். ஸோ வரி குறைப்புக்கும் வர்த்தக ஒப்பந்தத்துக்கும் அமெரிக்கா இறங்கி வந்து குழுவை நம்ம நாட்டுக்கு அனுப்பின பிறகு தான் மோடி அவர்கள் ஃபோனே எடுத்தார். ஸோ வரி விதித்து விட்டு நான் தான் பெரிய அண்ணன் என்று காட்டிக்கிட்ட ட்ரம்ப் முதல்ல வாழ்த்து தெரிவித்தது, 2வது வரவேற்றது, ஃபோன் பண்ணது எல்லாமே ட்ரம்ப் தான் இறங்கி வந்தார். நம்முடைய மோடி கடைசி வரைக்கும் இறங்கி வரல. இது அமெரிக்க அரசியல் வரலாற்றில் அதிசய நிகழ்வு. எப்பவுமே இந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. ஆனால் இந்தியா விஷயத்தில் ட்ரம்ப் செஞ்சிருக்கிறாரு. நிச்சயமாக வரி குறைப்பு இருக்கும், வர்த்தக ஒப்பந்தமானது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடிவாகும் அப்படின்னு வந்து நம்முடைய ட்ரம்ப்பினுடைய தொங்கு சதிகளாக இருக்கக்கூடிய பீட்டர் நவேரா அவர்கள் கூட தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்ப் பாசமாக பேசினார்னா அந்த பீட்டர் நவேராலாம் வந்து பார்த்தீங்கன்னா இடமா பேசுவான். ஆனால் நம்ம மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த பிறகு பீட்டர் நவேரா அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா, ஏப்பா இந்தியாவுக்கு எவ்வளோதான் வரி போட போகிறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் தெரியும், இப்போது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவுடைய வர்த்தக அமைச்சராக இருக்கக்கூடிய ஹேவர்ட் லுட்னிக் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா அமெரிக்கா பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான தடையை போட்டிருக்காங்க. அதனால இந்திய இடத்துல நம்ம பொருளை கொண்டு போய் இறக்குமதி செய்து விற்பது என்பது ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால இந்தியா கிட்ட இந்த பொருளுக்கு எதற்காக தடை போட்டிருக்கீங்க, அந்த பொருளையும் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் குறிப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதாக இருக்குது. அதனால இந்த பேச்சுவார்த்தை என்பது கொஞ்சம் நீண்ட நாள் இழுக்கத்தான் செய்யும், ஆனால் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளாக இருக்குது, பாசிட்டிவாக அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் வந்து பாசிட்டிவான கருத்தை தெரிவிச்சிருக்கிறாருங்க. இப்போ காசாவை காலி செய்யும் இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் சில கருத்துக்களை பதிவிட்டு இருக்கின்றார். காசா என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை இருக்குல்ல, அந்த மதுரை அளவுக்கான ஒரு இடம் தான். அது கிட்டத்தட்ட 2023 இருந்து இஸ்ரேலானது அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மனிதர்களை கேடயமாக பயன்படுத்துவது, ஹாஸ்பிட்டலை கேடயமாக பயன்படுத்துவது என்று சொல்லிவிட்டு ஹமாஸ் பயங்கரவாதிகள் தவறான வழியில் ஈடுபடுகின்றார்களாம். அதனால் ஒட்டுமொத்த காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ்களை தீர்த்து கட்டணும் அப்படின்றதுக்காக மொத்த காசாவையும் நாம் தாக்குதல் எல்லைப்பரப்பாக கொண்டு முழு தாக்குதலில் ஈடுபட்டிருக்கோம், பொதுமக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுங்க அப்படின்னு இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார். முதல்ல ஹமாஸ் அவர்களை தோக்கடிக்கணும், 2வது ஹமாஸினுடைய உள்கட்டமைப்புகளை நாசம் பண்ணணும், 3வது பணைய கைதிகளை விடுவிக்கணும். இதுக்கு ஹமாஸை மொத்தமாக காலி பண்ணாதான் முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மொத்த காசா மீதும் தாக்குதல் தொடுக்கணும். உயரமான கட்டிடங்களோ இல்லை உயரம் குறைவான கட்டிடங்களோ இல்லை பதுங்கு குழிகளோ எல்லாத்தையும் காலி பண்ணாதான் ஹமாஸை மொத்தமாக காசால வந்து அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு இடம் இல்லாமல் மொத்தமாக அழிச்சிட்டு இருக்காங்களாம் இஸ்ரேல்காரங்க. ஐநாவை பொறுத்த வரைக்கும் காசா முழுவதுமே இனப்படுகொலை செஞ்சிருச்சுப்பா இந்த இஸ்ரேலு அப்படின்னு சொல்லிட்டு பழி சுமத்தி கொண்டு இருக்கின்றார்கள். நம்ம டிவியில் பார்க்கும்போது கூட காசாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களும் அப்படியே பகோடா மாதிரி அப்படி தூள் தூளாக உடஞ்சி விழுது. அந்த மாதிரி தாக்குதலை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் ஐநா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா,
உலக அளவில் 5 இன அழிப்புகள் நடந்திருக்குது. அதில் இஸ்ரேல் மட்டுமே 4 செஞ்சிருக்குது. ஐநாவினுடைய சுயாதீனமான ஆய்வுக்கு பிறகு சில முடிவுகள் வந்திருக்குது. 72 பக்க அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டுன்னு கேட்டிங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒரே இடத்துல தங்க வைக்கிறது இல்லையாம். எப்பா இந்த இடத்துல நான் தாக்கு தொடுக்க போகிறோம், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிவிட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்குறாங்களாம். இப்படி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அழுத்தம் கொடுத்தா அவங்க எங்கே போவாங்க, எப்படி நிம்மதியாக இருப்பாங்க? அதன் காரணமாக காசாவில் இருந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதத்தை குறைச்சிக்கிட்டாங்களாம். அதனால் பிறப்பு விகிதம் குறைந்ததுனால அந்த இன மக்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுகின்றார்கள். 2வது நேரடியான தாக்குதல். அதன் மூலமாக கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்திருக்கிறதா இஸ்ரேல். அப்போது காசாவில் வாழ்ந்தவங்களே 1,50,000 பேருக்கு மேலே தான் இருப்பாங்க. அதில் 1,00,000 பேரை கொண்டுட்டா அது இணை அழிப்பு இல்லையா அப்படின்னு ஐநா சொல்லியிருக்குது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எந்த மூல முடுக்கெல்லாம் போய் அமாஸ் போராளிகள் பதுங்கினாலும் ஒரு இடத்தையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே செப்டம்பர் 10ஆம் தேதி ஏமனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சனாவில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் தொடுத்தாங்களாம். அப்படி தாக்குதல் தொடுத்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சனாவினுடைய தலைநகரில் பத்திரிகையாளர் கூட்டம் போட்டிருந்தாங்களாம். அந்த அரங்கம் மீது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்தான். அந்த தருணத்தில் 32 பத்திரிகையாளர்கள் அவுட். இப்போது ஏடைடா என்ற ஏமனுடைய செங்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்தின் மீது இஸ்ரேலானது அதிரடியான தாக்குதலை தொடுத்திருக்கிறதா. ஏடைடா துறைமுகமானது மொத்தமாக பற்றிக்கிட்டு எரியுதான். ஏண்டா அங்கே போய் தாக்குதல் தொடுத்தீங்க அப்படின்னு இஸ்ரேல் கிட்ட கேட்கும்போது, அங்கே தாண்டா ஹவுதினுடைய இராணுவ கட்டமைப்பே இருக்குதான். அதனால் அந்த துறைமுகத்தை ஒட்டுமொத்தமாக நாசம் செய்தோம் என்றால் அவங்க வேற எங்கிருந்தோ ஆயுதங்களை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏடைடா துறைமுகத்துக்கு ஈரானிலிருந்து ஆயுதம் வரும். அதை ஹவுதிகள் கைப்பற்றி இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துகின்றார்களாம். அதனால் ஏமனில் இருக்கக்கூடிய ஹேடைடா துறைமுகத்தை மொத்தமாக நாசம் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே தலைநகரை காலி பண்ணாங்களாம். இப்போ துறைமுக நகரை வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணியிருக்காங்களாம். இப்படி இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மத்திய ஆசிய பகுதியில் இருக்கக்கூடிய 10 இஸ்லாமிய நாடுகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் தொடுத்துக்கிட்டே இருக்குதான். கத்தார் மீது தாக்குதல் தொடுத்ததுக்கு ஏற்கனவே இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்று திரண்டு இஸ்ரேலுக்கு கண்டனத்தை தெரிவித்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள உள்குத்து வேலையும் உள்ளுக்குள்ள முரண்பாடு இருப்பதனால இஸ்லாமிய நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைவது முடியாத காரியம் இஸ்ரேலுக்கு எதிராக. அதனால பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் யாரையும் விட மாட்டோம் என்று சொல்லிட்டு ஏமனில் களம் இறங்கி கதையை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஹவுதியும் அவுட்டு, அமாஸும் அவுட்டு, கூடவே காசா ஒட்டுமொத்தமாக க்ளோஸ். அந்த காட்சிகளை பார்த்தா இனிமேல் அங்கே மக்கள் வாழ முடியுமா என்பதே ஒரு சந்தேகம் இருக்குது. அவ்வளவு பற்றி எரிந்து கொண்டு இருக்குது. சரி நண்பர்களே, இந்த செய்தியில் எப்படி இருந்தது? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.